வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீனராசி. மீனராசி மீனராசியோட குணங்கள் எப்படி இருக்கும் சரிங்களா? மீனம்னாவே குறிப்பாக வந்துட்டு 2 மீன், குருவோட இன்னொரு வீடு, காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, மோட்சஸ்தானம். மோட்சஸ்தானம்னா அதாவது உயிர் போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த போகிறது ஆசன வாயில் மூலம் போகும் அப்படிம்பாங்க சரிங்களா? அதாவது மோட்சம், முக்தி அடைகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 மீனுங்கும் போது இரட்டை மனம் உடையவர்கள், பெண்களினால் ஈர்க்கக்கூடியவர்கள். அந்த வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமாவார், புதன் நீசமாவார். சுக்கிரன் உச்சமாகும்போது அந்த ராசி உண்மையாலுமே அழகாக இருக்கும். சுக்கிரனுங்கிறது அங்கே உச்சமாகும்போது மீனராசி ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. குரு அங்கே இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்க அந்த ராசியில் பிறந்துட்டீங்கன்னா கொஞ்சம் தொப்பை போட்டுரும். எப்போதுமே யோகா அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் பயன்படுத்தணும். அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு கலை ஆர்வம் மிக்கவர்கள். முதல்ல இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம், அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதியோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு ராசி சரிங்களா? இந்த 3 நட்சத்திரம் இருக்கும்போது குருவோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா, அதாவது வெற்றிகள் பல பார்க்கக்கூடியவர்கள், ஆனாலும் அப்பப்போ குழம்பிக்கக்கூடியவர்கள் சரிங்களா? குழப்பங்கள் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா இவங்க தான் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. ஐடியில் பெரிய ஆகிறது, கம்ப்யூட்டர் துறையில் பெருசாக ஆகிறது, அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆகிறது. சந்திரன் சனி சேர்க்கைங்கும் போது ஐடியில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐடிலையும் கம்ப்யூட்டர், அக்கௌண்டன்ஸு, ஆடிட்டரு, பேங்கிங்கு இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க சரிங்களா? இன்னொன்று சந்திரன் புதன். சந்திரன் புதனோட கனெக்ட் ஆகும்போது என்னென்னா, புதன் என்றால் டெய்லி இன்கம், சந்திரன் என்றால் கஸ்டமர். எங்கே கஸ்டமர் அதிகம் வருவாங்களோ அங்கே இருப்பாங்க. ஒரு பில்லிங் போடுறது, ஹோட்டலில் பில்லராக இருப்பாங்கள்ல அவங்களில் இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் டெய்லி சேல்ஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இவங்களுடைய பங்குங்கிறது தனியாக இருக்கும். இது நம்மளுடைய மீனம் ராசியில் சந்திரன் இருக்கும்போது அவங்களுடைய உண்மைத்தன்மைகள் எப்படி இருக்குன்னா, அந்த வேலையோட உண்மைத்தன்மை எங்கே கஸ்டமர் அதிகம் வருவாங்களோ அங்கே தான் இருப்பாங்க சரிங்களா? இன்னொரு விஷயம், காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு 6ஆம் வீடு கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படின்னா 3ஆம் இடம் என்பது கழுத்து சரிங்களா? இன்னொரு விஷயம் டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பாங்க. பத்திராபீஸு, அதே போல் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறது, ஜெராக்ஸ் மிஷினு, ஜெராக்ஸு போடுற இடத்துல இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அந்த ஒரு நீர்கிரக ராசி அப்படின்னு இருக்கும்போது அவங்க வேலை செய்கிற இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். தண்ணினா சாதா தண்ணி இல்லை, கடல் தண்ணி இருக்கலாம், இல்லை ஏரி தண்ணி இருக்கலாம் சரிங்களா? இந்த இடத்துல அதிகபட்சம் இருப்பாங்க. இல்லை சார் அப்படியெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தில் ஒரு குளம் இருக்கும் சரிங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் தண்ணி கட்டாயம் இருக்கும். மீனராசினா ஒரு மோட்ச ராசி. உண்மையை சொல்லணும்னா இவங்க தான் அடுத்தவர்கள் பணத்திற்கு ஆசைப்படாதவர். மீனராசிக்காரங்க அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. புதன் அங்கே நீச்சத்தன்மை ஆவார், சுக்கிரன் அங்கே உச்சமாவார், குரு ஆட்சி ஆவார் சரிங்களா? இதற்கு மீனராசிக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் புதனுடைய வீடு சரிங்களா? இங்கே நீசமாய் ஸ்ட்ரெயிட்டாக பார்வையை வேற செலுத்துவார். 7ஆம் இடம் என்பது இவங்க சின்ன வயசுல பெண்களாக இருந்துச்சுன்னா சின்ன வயசுல அதிகம் கல்யாணம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் பெரிய அந்த ஒரு நம்பிக்கை, அதாவது பெரிய ஈடுபாடு ஒன்றும் இருக்காது.
லேட்டாக கல்யாணம் பண்ணுறவங்க செம்மையாக வாழ்வாங்க. இவங்களோட பார்ட்னர் வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க, இல்லை அதிகபட்ச கருப்பு கலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம பெருமாள் வந்துட்டு கொஞ்சம் அண்ணல் நிறம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கருப்பும் ஒரு பச்சை கலர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு கலர், ஒரு மீடியம் கலர் அப்படி இருப்பாங்க. அதிகபட்சம் கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கலகலன்னு பேசுவாங்க. இவங்களுடைய பார்ட்னருங்கிறது கலகலன்னு பேசுவாங்க. ரொம்ப ரசிப்பாங்க. சரிங்களா? பார்ட்னர் பேசுகிறது ரொம்ப ரசிக்கிறதுக்குன்னா, இங்கே புதனும் குருவும் அங்கே இணையும் பொழுது சரிங்களா, 2 திருமணம் நடப்பதற்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக வந்துட்டு பண விஷயத்தில் அதிகம் திங்கிங் இருக்கும். எங்கெங்கெல்லாம் பணம் புழங்குதோ அங்கெங்கெல்லாம் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் மீனராசி இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் பணம் புழங்குற இடம் இருக்கும். சரிங்களா? மீனம் என்றாலே ஒரு மோட்ச ராசி தான் ஒத்துக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் பணம் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க. இவங்க லேட்டாக பிக்கப் ஆவாங்க, ஆனால் பிக்கப் ஆகி வெற்றியாளர் ஆகிவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வருவாங்க. இவங்க லேட்டாக பிக்கப் ஆவாங்க. பிக்கப் ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சிக்ஸர் தான். அடிக்கிற அடியை பூரா கிட்டத்தட்ட 35 வயசை தாண்டிடுச்சுன்னா அடிக்கிற அடி பூரா வின்னிங் தான். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இது ராசியை வச்சு மட்டுமே நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னம் இருக்குது. லக்னத்துக்கு இது பாதக வீடாக அமைஞ்சிடக்கூடாது. சரிங்களா? 6, 8, 12 அமைஞ்சிடக்கூடாது. இருந்தாலும் மீன ராசி இருக்கிறதுலையே ஒரு அற்புதமான ராசி. இவங்க தான் கோயில் குளத்துக்கு அதிகம் போகிறத விரும்புகிறது. இந்த மீன ராசிக்காரங்க தான் கோயில் குளத்துக்கு அதிகம் போவாங்க. கோயில் குளத்துக்கு போய் ஒரு புண்ணியமும் இல்லைப்பா அப்படி ஃபீல் பண்ணுறவங்களும் அவங்க தான். தாயோட வர்க்கத்தில் பெரிய சொந்தங்கள் எதுவும் இல்லாமல் பெரிய ஈடுபாடு இருக்குது. இப்போது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண், இல்லைன்னா 2 ஆண் ஒரு பெண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சரிங்களா? இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சந்திரன். முதல் குழந்தை வந்துட்டு பெண் குழந்தையாக பிறந்து அதுக்கப்புறம் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? குழந்தைங்கள விஷயத்தில் 7ஆம் இடம் நம்ம சொல்லிட்டோம். 7ஆம் இடம் பார்ட்னர். நண்பர்கள் அந்த அந்த துறையில், கலை சார்ந்த துறையில் இருக்கிற நண்பர்களாக அமைவாங்க. எப்போதும் கம்ப்யூட்டர்கிட்ட இருக்கிற நண்பர்கள் தான் அமைவாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டரை தாண்டி அவங்க போக முடியாது, அவங்கள தாண்டி கம்ப்யூட்டர் இல்லை சார் அப்படிலாம் இல்லைன்னா புக்கு அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கலாம். புக்கு படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதிகபட்சம் அந்த கலையை பற்றி பேசக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக தான் இவர்கள் நண்பர்கள் இருப்பார்கள். மீனராசியை சொல்ல பற்றி பார்த்தீங்கன்னா தெளிவான புத்திசாலிகள். நம்ம எந்த ஒரு அம்பை தூக்கி போட்டாலும் அதுக்கு ரிட்டன் ஒரு அம்பு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்தை இன்னொன்று இது அப்படி இல்லை அப்படின்னு இன்னொரு கருத்து சொல்லுவாங்க. சரிங்களா? மீனத்திற்கு 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாயோட வீடு. செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனத்துக்கு 9ஆம் அதிபதியும் அவர் தான். ஸோ 9ஆம் இடத்துல இருந்துட்டால் தோப்பு துறவு இதெல்லாம் அதிகபட்சமாக கொடுத்துரும். 9ஆம் இடத்துல இருந்து அதிகபட்சமாக கொடுத்துரும். 2ஆம் இடத்துல இருந்தால் அதுலேருந்து ஒரு இன்கம் அதிகபட்சம் வந்துட்டு அவங்களுக்கு லேண்டு வீடு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக தான். அப்படி இல்லைனா வாங்கிடுவாங்க. சுயாதிபத்தியம் நிறைய இருந்து டபுள் வீடு, டபுள் பெட்ரூமு அப்படின்னு போயிடும். சரிங்களா? இது மற்ற கிரகங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது அது வேறு ஆங்கிளில் யோசிக்கும். ஆனால் மீனம் என்பது ஒரு சூப்பரான ராசி தான். இங்கே மாற்று கருத்தில் இல்லை. ஒரு அமைதியான ஒரு குணம் கொண்ட மீன ராசிக்காரர்கள். அமைதியிலும் ஒரு ஆபத்து இருக்கும். சரிங்களா? அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? மீனராசிகளுக்கு வந்துட்டு இப்படியான குல அமைப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த மீனராசிக்காரங்களுக்கு மேலே இந்த பராப வருடம் வந்துட்டு சனி அங்கே போகிறார். ஜென்ம சனியாக இங்கே போகிறார். குரு பார்வை இருக்கிற வரையும் மீனராசிக்காரர்கள் குரு பார்வை வர்ற வரையும் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் கரெக்டாக நீங்கள் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கும்போது 7ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். நண்பர்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ கவனமாக இருங்க. சரிங்களா? உடல் தொல்லைகள் கொடுக்கும், நண்பர்களுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. மீனராசிக்காரர்களுக்கு என்றும் வெற்றி தான். குரு பார்வை கிடைச்சோன்னா இந்த வாட்டை மீனம் பெரிய வெற்றியெல்லாம் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் பெரிய வெற்றியும் சந்திக்க போகிறீங்க. சரிங்களா?
மீனராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் உங்களுக்கு, அதாவது இந்த வருடம் பராபவ வருடம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பராபவ வருடம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா? பராபவ வருடம் பராபவ வருடம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் இருக்குது. குருவும் சனியும் சரிங்களா சந்திக்கிறது, அதாவது திரியோணங்களை சந்திப்பது, இது ஒரு பெஸ்ட்டு. சரிங்களா? அப்படி பெஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களில் தொழிலில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை வழங்கும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நினச்சி பார்க்காத ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். பயப்படாமல் இருங்க, தெளிவாக இருங்க. சரிங்களா? முடிவுகள் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருங்க. மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த முடிவு வேணுமா இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கும். சரிங்களா? மீனராசிக்காரர்களுக்கு குருபலம் வந்தது. சரிங்களா? கவலையே படாதீங்க. ஜெயிக்கிறது இந்த டைம் மீனமாக இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாக 2.5 ஆண்டுகளாக வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. இந்த வருஷம் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்க்க மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? ஓகே, நன்றி.